திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நாம் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் எப்படி நாம் கிறிஸ்துவத்தை இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஒரு 140 வருடத்திற்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு நூலில் நான் படித்ததை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்த்தால் அது புரியும். 1. இந்தியாவில் ஜாதி ஆதிக்கத்தின் கொடுமையின் உச்சம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பிரிட்டிஷனுடைய ஆட்சி இந்தியாவில். 3வது, நாம் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக பயணிக்கின்ற போது நம்மளுடைய பயணம் எப்படி இருக்குது, இதை 3 பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது 3 விஷயத்தை தான் பேச போகிறோம். முதலில், ஆதி மனிதர்கள் வேலை பிரிவினின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு இருந்த காலத்தில் நம்ம மற்றதெல்லாம் உள்ளே இழுத்து போட்டோம்னா நேரம் பத்தாது. ஆகையினால் அதையே ஒடுக்கப்பட்ட மக்களாகவும் தீண்டத்தகாதவர்களாகவும் அந்த புஸ்தகத்தை முழுவதும் பேசணும்னா ஒரு பதிவு பத்தாது. குடிக்கிற தண்ணி கூட பார்த்தோம்னு சொன்னால் சாக்கடை தண்ணி கூட பரவாயில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு இருக்குது. கழிவுநீர் செப்டிக் டேங்க் பக்கத்தில் ஒரு பள்ளம் போட்டு அதில் வரக்கூட ஊற்று தண்ணியை பிடிச்சி குடிச்சிருக்காங்க. தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு. ஜாதியின் உச்சம், கொடுமையின் சிகரம், மனித இனத்திற்கே ஒரு கேவலம். அது மாதிரியான ஒரு கொடுமையில் வாழ்ந்து கொண்டு இருந்தபோது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் இந்தியாவில் ஊடுருவி அவர்களுடைய ஆட்சியை இங்கே நடத்தி வருகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய நோக்கம் வியாபாரம் செய்வது மட்டும். இந்தியாவில் எங்கெல்லாம் வளங்கள் இருக்கிறதோ இவையெல்லாம் கொள்ளையடித்து அவர்களுடைய நாட்டுக்கு கொண்டு செல்வதில்தான் அவர்கள் குறியாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கென்று இங்கு மருத்துவம் தேவைப்படுகிறது இல்லையா? அதனால் அவங்களுடைய ஆட்சியின் கீழ் மருத்துவமனைகள் எல்லாம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாயிட்டு வருது. அப்போ இந்த மருத்துவர்களாக செவிலியர்களாக எல்லாம் பிரிட்டிஷ்லேருந்து தான் இங்கே வந்திருக்காங்க. எப்போவுமே இந்த பெண்களுக்கு தான் அனைவரையும் ஒரே நல்ல மனநிலையில் மனித இனத்தை நேசிக்கக்கூடிய தன்மை மனிதகுல வரலாறுலேயே பார்த்தோம்னு சொன்னால் கூட தாய்வழி சமூகத்தில் பெண்களுக்கு அதிக பங்கு உண்டு இந்த மனித இனத்தை பாதுகாப்பது. அப்போது இந்த செவிலியர்கள், இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய நர்ஸ், இவங்க தான் முதல்ல இதை பற்றி கவலைப்படுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஜாதி கட்டமைப்பு, தீண்டாமை, ஒடுக்குமுறை, இதெல்லாம் பார்த்து அவங்க தான் முதல்ல கவலைப்படுறாங்க. இதுக்கு நம்ம இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறப்ப தான் வாடிகனுக்கு அவங்க கடிதம் எழுதுகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த தீண்டாமையின் கொடுமை, மக்கள் எந்த அளவுக்கு இங்கே புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் ஆர்சி என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மிஷனரி ட்ரஸ்ட் வாடிகனுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த வாடிகன் என்ன செய்யுதுன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அந்த கடிதத்தை அனுப்புது. பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஆட்சி பண்ணுறோம், நம்ம அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்குள்ளே நம்ம ஊடுருவ வேணாம். நம்மளுடைய வேலை என்ன?
வியாபாரம் பண்ணணும். உண்மையாக சொன்னால் இதான் அந்த செல்வத்தை கொள்ளையடிக்கணும். எவ்வளோ காலத்துக்கு கொள்ளையடிக்க போகிறோமோ அவ்வளோ தூரம் கொள்ளையடிக்க போகிறோம். அவங்க கல்ச்சருக்குள்ளே நம்ம போக வேணாம், அதை விட்டுரு, நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி பதில் கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்திலேருந்து வாடிகன் ட்ரஸ்ட்டுக்கு. அந்த வாடிகன்லேருந்து இந்த பதிலை இந்த நர்ஸுங்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு மன வேதனையாகுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எப்படி நம்மளுடைய ஆட்சி நடக்கின்ற இடத்தில் இதை வேடிக்கை பார்க்க அனுமதிக்க முடியுமா அப்படின்னு தன்னெழுச்சியாக இவங்களே இறங்கி ஒரு சில நன்மையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கான எதிர்ப்பெல்லாம் வருது. அந்த எதிர்ப்பையும் சமாளித்து தான் ஒரு சில விஷயத்தை, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிற அம்மா உணவு கொடுக்கணும்னு நினச்சோம்னா கொல்லைப்புறத்து வழியாக ஜன்னல் வழியெல்லாம் கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடக்குமுறையெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். அதுபோல் நோய்வாய்ப்பட்டவர்களை பார்த்தாலே தீட்டு தொட்டாலே தீட்டுனா அவளை மருத்துவமனையில் உட்காந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல. அப்போது மறைமுகமான உதவிகள் ஒரு சில விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காலம் போக போக பிரிட்டி இந்த வாடிகன் ட்ரஸ்ட்டுக்கு எழுதிட்டே இருக்கிறாங்க இந்த அவல நிலைகளை. அதன் பிறகு அவங்க ஒவ்வொரு டாக்டராக வராங்க. அங்கே இருந்து ஒரு குழு வருது. அவங்க தான் சர்ச்சு கட்டுறாங்க இங்கே. அதாவது இவங்களுக்காக கட்டப்பட்ட சர்ச்சில் பாதிரியாராக வராரு இல்லைங்களா, அவர் தான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து நீங்கள் வாங்க ஆலயத்துக்குள்ளே அப்படின்னு அழைக்கிறார். இந்த கொடுமை பார்த்தீங்கன்னா, துணி போடக்கூடாதுங்க, ஆடை அணியக்கூடாது. இதுக்குள்ளெல்லாம் போனோம்னா ஒரு நாள் 2 நாள் 24 மணி நேரம் இல்லை 48 மணி நேரம் பேசினாலும் அந்த கொடுமையில் பேசி முடிக்க முடியாது. ஆனாலும் ஒரு சில விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. துணி போட முடியாது, பெண்கள் ஆடை அணிய முடியாது. ஆடை அணிய முடியாதுன்னா காசு வாங்கி அந்த ஆடை அணிய முடியாதில்ல, அந்த துணி ஆடை வாங்குவதற்கு அவர்களிடம் வறுமை, காசு கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொடுத்து வேலை வாங்கினாலே பெரிய விஷயம். ஒரு வேளை 2 வேளை சாப்பாடு தான், அப்படி கொடுத்து தான் வேலை வாங்கினாங்க. அப்போ இவங்களுக்கு பழகிடுச்சு, வேறு வழி இல்லை. இது நம்ம தலையெழுத்துன்னு சொல்லி நம்ப வச்சுட்டான். போன ஜென்மத்து பாவம், முன் ஜென்மத்து பாவம், இது நம்ம தலையெழுத்து, இதுக்காகவே நம்ம பிறந்தோம். இது மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்கு இவர்களெல்லாம் ஆளாகப்பட்டு இவர்களாகவே ஏற்றுக்கொண்டார்கள். ஆம், நாங்கள் தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு இவங்க வாயிலே சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னா பார்த்துக்குங்க. அது மாதிரியான சூழ்நிலையில் தான் சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் வான்னு சொன்னார் அன்றைய பாதிரியார்கள். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்தவத்துக்கு மாறினாங்க. அங்கே போன உடனே அவங்களுக்கு ஆடை அணியக்கூடிய உரிமை கூட பெற்றுத்தரப்பட்டது. அதெல்லாம் இப்போ விரிவாக உங்களுக்கும் தெரியும் சில விஷயங்கள்லாம். அதன் பிறகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு அடுத்து கிறிஸ்டினா இவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கி விட்டார்கள். கிறிஸ்தவர்களாக இவர்கள் மாறியவுடன் ஆங்கிலேய அரசு என்ன செய்துன்னா, ஒரு வாலிபமான இளைஞர்களை எல்லாம் தேர்வு செஞ்சு இன்றைக்கி 120 நாட்டில் தமிழன் வாழ்ந்துட்டுருக்கான்னு சொன்னால் தமிழன் மட்டும் கிடையாது, இந்தியாவிலிருந்து பெரும் பகுதியில் இருந்தவர்கள் உலகம் முழுவதும் அன்று போனதுக்கு என்ன காரணம்னா, இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே இருந்த கட்டமைப்பை கொஞ்சம் சரி செய்யலான்னு நினச்சாலும் கூட அவர்கள் வியாபார தந்திரத்தில் குறியாக இருந்தாங்க. முதல்ல சாப்பாடு மட்டும் கொடுத்து தான் வேலை வாங்கினான்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இவங்க தந்திரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த இளைஞர்களை குறைஞ்ச வேலைக்கு அடிமை தான். இப்போ எல்லா சமூகமும் வருது, எந்த சமூகமும் ஒரேடியாக விட்டுட்டு போகல. அடிமை சமூகத்தில் இந்த நிலப்பிரபுத்துவம், இந்த ராஜாக்கள் ஆண்டாங்க இல்லைங்களா, இந்த ராஜாக்களை தான் ஒவ்வொருத்தரையாக சிறை பிடிச்சி இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கம் உள்ளே வந்தது. ஆனால் ராஜாக்கள் அடிமைகளை உருவாக்கி வச்சுருந்தாங்க. அந்த அடிமைகளை ராஜாக்கள் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, சாப்பாடு ஒன்று தான் கிடைக்கும், வேறு என்ன கிடைக்குன்றது நம்ம வரலாறில் பார்க்கணும். ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் கொஞ்சம் ஊதியமும் கொடுத்தது. சாப்பாடு மட்டும் போட்டு கொடுத்து இருந்த காலத்தில் கொஞ்சம் ஊதியமும் கிடைச்சது. நம்ம சர்ச்சுக்கும் போக முடியுது அப்படின்னு சொல்லும் போது தான்
பெருவாரியான மக்கள், ஒடுக்கப்பட்டவர்களும் தீண்டத்தகாதவர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களும் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இது வரலாறு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தாத்தா எல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உள்ளடக்கியதே. நான் படித்தது மட்டும் கிடையாது, இதெல்லாம் கேட்டது கூட, கதைகளாக கேட்பேன் அந்த வரலாறு. அப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால், பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அவங்க காலனி ஆதிக்கன்னு வேறு நாட்டெல்லாம் இவங்களுடைய அடிமை, அதாவது இந்தியாவை எப்படி இவர்கள் அடிமைப்படுத்தி வச்சுருந்தார்கள், அதே போல் இவர்களுடைய கண்ட்ரோலில் இருந்த மற்ற நாட்டுகள், ஸ்ரீலங்கா, ஜெர்மன், இன்னும் பல நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கப்பலில் அவங்களை ஏற்றுமதி செஞ்சு இவங்களுடைய உழைப்பை சுரண்டுவது, குறைஞ்ச கூலி கொடுக்கறது, கொஞ்சமாக கூலி கொடுத்து பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி. தொட்டாலே தீட்டன்னா, பார்த்தாலே தீட்டன்னா, துணி போடக்கூடாதுன்னா, இப்போ நம்ம துணி போடுறோம், தண்ணி குடிக்கிறோம் எங்கே வேணாலும். இதுபோல் பலவிதமான ஒடுக்குமுறை, இதையெல்லாம் கடந்து நம்மளுக்கு ஒரு சமூக அந்தஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தான் இவர்கள் கிறிஸ்துவத்திற்கு பெரிய அளவுக்கு மாறினார்கள். பெரிய அளவுக்கு வெளிநாட்டுக்கும் கப்பலில் சென்று இன்றைக்கி அந்தந்த நாட்டில் குடிமக்களாக வாழ்கிறார்களே, இதையெல்லாம் அன்று அடிமையாக இருக்கின்ற காலத்தில் தீண்டத்தகாதவன் என்று ஒதுக்கி வைத்த அந்த சமூக மக்களெல்லாம் பெருவாரியாக இணைந்து வெளிநாட்டுக்கு போய் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. அதன் பிறகு இந்தியாவில் வந்து சுதந்திரம் கிடச்சி இப்போ பல தலைவர்கள்லாம் வந்து இன்றைக்கி எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் சமத்துவன்ற வழியில் போயிட்டு கொஞ்சம் விடுதலை கிடச்சிருக்கு, முழுமையாக கிடைக்கல. அதை கூட ஏன் உங்களுக்கு இடஒதுக்கீடு யாருக்கு இருக்கக்கூடாது? ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இப்போது நம்மளும் வேணான்னு தான் சொல்கிறோம். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுன்னு தான் இப்போது நாமளும் சொல்கிறோம். ஏதோ ஒரு ஜாதிக்கு மட்டும் கொடுன்னு சொல்லலை. இதை பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கக்கூடிய ஜாதி தலைவர்களும் கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை, எல்லாருக்கும் கொடுன்னு தான் சொல்கிறாங்க. யாராக இருந்தால் என்ன, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்கள் அனைவரும் கல்வியில் முன்னேற வேண்டும், படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்னா அரசு அவர்களை தேர்வு செய்து அவர்களையும் முன்னேற்ற வழிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் அனைத்து ஒடுக்கப்பட்ட ஜாதி தலைவர்களுடைய கோரிக்கை கூட. இந்த கிறிஸ்தவத்தில் இங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவம் என்றால் அவர்கள் அந்நியர்கள். ஏண்டா, நேற்று வரைக்கும் இந்த மண்ணில் பிறந்து உங்களால் ஒடுக்கப்பட்ட மக்களாக கருதப்பட்டு தீண்டக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் விரட்டி அடிக்கப்பட்ட மக்களை பிரிட்டிஷ்காரன் ஏதோ ஒரு கொஞ்சம் சலுகையை கொடுத்து அந்த மக்களை வெளியே வர்றதுக்காக அவன் கொடுத்த சலுகையை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களும் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் யாரும் வெளியே இருந்து இங்கு வரவில்லை. இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணின் குடிமகன், இந்த மண்ணின் மைந்தர்கள். அவர்களுக்கு ஒரு கதவு மூடப்பட்டது, இன்னொரு கதவு திறக்கப்பட்டது. உங்களுடைய கோயில் கதவுகள் அவர்களுக்காக மூடப்பட்டது. கிறிஸ்தவ தேவாலயங்கள் அவர்களுக்காக அந்த கதவை திறந்து விடப்பட்டது. அப்படி என்றால் அவர்கள் திறந்திருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு செல்வார்களா, மூடி இருக்கக்கூடிய உங்கள் ஆலயத்துக்கு வருவார்களா? இன்றைக்கி வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அந்நியர்கள்னு பேசுகிறதுல என்ன நியாயம் இருக்கிறது? தவறு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த தவறை திருத்தறது முயற்சி செய்வீங்களா, அவர்களை அந்நியர்கள் என்று பேசுவது நியாயமா? இது இரண்டாவது. இப்போ மூன்றாவது என்ன வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்கு போயாச்சு பெரிய அளவு மக்கள். வசதி வந்தவொடனே கிறிஸ்தவத்துக்கு மாறக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் கிறிஸ்தவத்துக்கு எதுக்கு மாறினாங்கன்னா, தனக்கு அடிமை சமூகத்தில் விடுதலை வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவத்துக்கு மாறினார்கள். ஆனால் இன்று பெரும்பான்மையானவர்கள் யார் என்று பார்த்தால், கொஞ்சம் அரசு வேலை கிடச்சிடுச்சு, கொஞ்சம் கம்பெனியில் வேலை செய்கிறேன், கொஞ்சம் கை நிறைய சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஜாதியின் பெயரை சொல்வதற்கு இவர்களுக்கு மதம் மாறுகிறார்கள். கிறிஸ்தவத்துக்கு மாறட்டும், தவறில்லை. அதாவது தன் மனது எந்த ஒரு நம்பிக்கையை ஏற்கிறதோ அங்கே அவர் போய் அந்த கடவுளை வழிபடுறாருன்னா அது தவறில்லை. ஆனால் மாறக்கூடிய தன்மை எப்படி?
எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிறேன், என்னுடைய ஜாதி சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது. நான் கிறிஸ்தவன் சொன்னால் ஜாதி அங்கே கேட்கப்படலைன்னு மாறுறாருன்னு சொன்னால் இதை கூட நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கு நீங்கள் அந்நியர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்பவர்கள் இந்த இடத்தை கவனிக்கணும். ஒரு நல்ல நிலைக்கு வந்தவர்கள் மதம் மாறுவதற்கு காரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்கணும். உங்கள் இடத்த சுத்தம் பண்ணுங்க முதல்ல, அது முக்கியம். இது உங்களுக்கான வார்த்தை. உங்கள் இடத்த நீங்கள் சரி பண்ணிங்கன்னா இங்கேருந்து யாரும் வெளியே போக மாட்டாங்க. அப்படி வெளியே போனங்க காட்ட ஒரு நியாயமான காரணம் இருக்குது. கடவுள் என்பது ஒன்று தான். வடிவங்கள் நீங்கள் 1000 கொடுத்துக்குங்க. இறைவன் என்று சொல்வது ஒன்று தான். அவங்க எங்கே கும்பிட்டாலும் இறைவனை கும்பிட போகிறாங்க, அங்கே போனாலும் இறைவனை கும்பிட போகிறாங்க, வீட்டிலே இருந்தாலும் இறைவனை கும்பிட போகிறாங்க. அடுத்து நாம் இன்னொரு 3வது விஷயத்தை என்னன்னு கேட்டோம்னா, கிறிஸ்தவத்திலே இப்போ ஜாதி வந்துடுச்சு. எந்த ஜாதியின் கொடுமையை நாம் சகிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவத்துக்கு நமது முன்னோர்கள் மாறினார்களோ அந்த லட்சியம் இப்போ இது வீணாகி கொண்டிருக்கிறது. ஒரு பாதிரியார் கூட ஒரு ஜப கூட்டத்தில் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், பார்த்துருக்கேன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவத்தில் ஜாதியை பேசுபவர்களாக இருந்தால் தயவு செய்து வெளியேறுங்கள் என்று சொன்னார். உண்மைதானே? இங்கே வந்து பார்த்திங்கன்னா தலித் கிறிஸ்தவர்கள், வன்னிய கிறிஸ்தவர்கள், நாடார் கிறிஸ்தவர்கள். உண்மையிலே இயேசு கண்ணீர் வடிப்பார். உண்மையிலே இயேசு இப்போ வந்தார்னா உங்கள் கூத்தெல்லாம் பார்த்தா கண்ணீர் வடிப்பார். இயேசுவினுடைய கடைசி காலத்தில் யூதாஸ் காட்டி கொடுப்பதற்கு 10 நிமிடம், நான் சொல்கிறேன் 10 நிமிஷம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இயேசு தன்னுடைய சீடர்கள் 11 சீடர்கள் முன்பு அவர் பேசியது. அந்த சீடர்கள்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, அவர் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிடுறார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் இயேசு இந்த வசனத்தை பேசுவதாக நான் படித்திருக்கிறேன், அல்லது நான் அப்படி புரிந்து கொண்டேன். அவர் சொல்கிறார், ஆண்டவர் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று அழைப்பான், அவன் பின்னால் செல்லக்கூடாது. சிலுவையை சுமந்து வருவான், அவனை நம்பாதே. நான் ஒளியாகத்தான் இருப்பேன். நான் மீண்டும் உயிர் தோய்ந்து வருகிற போது வானம் 2ஆக பிளக்கும். மின்னல் ஒளியாக அது நான் வருவேன். மீனவன் ஒருவன் நல்ல மீன்களை எடுத்துக்கொண்டு தீய மீன்களை வீசுவது போல நான் வருகின்ற நேரம் மாண்டவர் அனைவரும் மீண்டும் உயிர் தொய்து வருவார்கள். நல்லவர் அனைவரும் என் பின்னால் பின்தொடர்ந்து வருவார்கள். கெட்டவர்கள் மீண்டும் மண்ணுக்குள் புதையுண்டு போவார்கள். இப்படி பலவிதமான போதனைகளை அவர் சொல்லிட்டே போவார். செல்வேந்தன் ஒருவன் தன் செல்வத்தை பாதுகாப்பதற்காக விழித்து கொண்டு இருப்பது போல நான் வருகின்ற நேரத்தை நீ உத்தமனாக இருந்து விழித்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது திருடன் ஒருவன் திருட வருவதை போல தான் சேர்த்து வைத்த செல்வத்தை பாதுகாப்பது போல நான் வருகின்ற நேரத்தை நீ அத்தனை தூய்மையானவனாக இருந்து எதிர்நோக்க வேண்டும் என்று பொருள்படும்படியாக அவர் பேசுகிறார். அப்போ நாங்கள் எவ்வளோ தூய்மையாக இருக்கணும்? அவர் இன்னும் அடுத்தபடி சொல்கிறார், உனக்கு துன்பம் நேரிடும் போது வனாந்தரத்தில் மண்டியிட்டு வானத்தை நோக்கி ஜபம் செய். உன்னுடைய துன்பத்திற்கான நிவர்த்தை நான் செய்வேன். கர்த்தருடைய வலதுகரத்தில் நான் அமர்ந்திருப்பேன். ஒரு வழக்காடு மன்றத்தில், நீதிமன்றத்தில் வழக்கறிஞன் தன்னுடைய குற்றத்தை நீதிமன்றத்தில் வாதாடுவது போல உன்னுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய கோரிக்கை நீதியாக இருக்க வேண்டும். உனக்காக ஜெபம் செய்பவர்கள் உன்னை விட தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும். உனக்காக ஜெபம் செய்பவர்கள் அவர்கள் தூய்மையற்றவர்களாக இருந்தால் உன்னுடைய கோரிக்கை நிறைவேறாது. ஆகவே நீ தூய்மையானவனாக இருந்து என்னை நோக்கி ஜெபம் செய். ஜெபம் ஒன்றே உனக்கு கை கொடுக்கும். உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு என்னை தவிர வல்லவர் இவ்வையகத்தில் யாரும் இல்லை. ஆகவே உன்னுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய், ஜெபம் செய். யாருக்கும் இடையூறு செய்யாமல், யாருடைய செவிகளிலும் உன் குரல் கேட்காமல். வனாந்தரம் என்பது யாரும் அருகில் இல்லாத ஒரு இடம், சுத்தமான தூய்மையான இடம். மண்டியிட்டு கர்த்தரை நோக்கி உன்னுடைய வேதனைகளை, உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நீயே ஜெபம் செய் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த அடிப்படையில் பலருக்கு நான் கூறியிருக்கிறேன். பலரும் அதை செய்திருக்கிறார்கள். பலரும் அதை என்னிடம் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது உண்மைதான். நான்
நைட்டு 11 மணிக்கு மேலே அமைதியான சூழ்நிலையில் என் பிரச்சனையை என்னுடைய மொட்டை மாடி அல்லது என் வீட்டு பின்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல நான் முட்டி போட்டு கர்த்தரை நோக்கி நான் ஜெபம் செய்வேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஜெபம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜெபத்தினுடைய வலிமை என்பது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை, தைரியம், உழைத்து சாப்பிட வேண்டும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, நாம் யாருக்கும் அடிமை கிடையாது, நான் யாருக்கும் அடிமை கிடையாது, வேறு யாரும் நமக்கு அடிமை கிடையாது. நான் நேர்மையானவன். என்னுடைய நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை பயணத்தை நான் நடத்திட்டு போகிறேன், எனக்காக கர்த்தர் துணை இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நம்பிக்கையை வளர்ப்பதற்காக எத்தனையோ பிரச்சனைகள் மனித சமூகத்தில் இன்றைக்கி இருக்க பார்த்திங்கன்னு சொன்னால், இது ஆடம்பரமான உலகம். ஆடம்பரமான உலகத்தில் போயிட்டு நம்ம சாதாரணமான வாழ்க்கையே வாழ முடியாமல் சூழ்நிலை, விலைவாசி ஏற்றம், வேலை இல்லாத கொடுமை, வேலை இல்லாத திண்டாட்டம், இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒழுக்கம் எங்கேருந்து வரும்? பக்தியில் தான் வரும். ஆகவே கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இயேசு உங்களுக்கு எல்லா விதத்திலும் அருள வேண்டும் என்றும், அவர் எல்லா விதத்திலும் உங்களோடு துணை இருப்பார் என்றும், உங்களுடைய நம்பிக்கையாக அவர் இருப்பார், உங்களுடைய கல்வியாக அவர் இருப்பார், உங்களுடைய செல்வமாக அவர் இருப்பார், உங்களுடைய சக்தியாக அவர் இருப்பார். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் இயேசுவை ஒவ்வொரு நாளும் நீங்களாகவே ஜெபம் செய்யுங்கள். ஆலயத்துக்கு போங்க வாங்க, அது வேறு விஷயம். ஆனால் உங்கள் நம்பிக்கையோடு, அதுதான் சொல்லுவாங்க விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாசம் என்பது என்ன? நம்பிக்கை. நம்பிக்கையோட கணவன் மனைவி இருவரும் உங்கள் கணவனுடைய கரங்களை மனைவி பற்றி கொள்ள வேண்டும், மனைவின் கரங்களை கணவன் பற்றி கொள்ள வேண்டும். இயேசுவின் முன்பு மண்டியிட்டு ஜெபம் செய்யுங்கள். உங்கள் பிரச்சனையை இயேசுவிடம் முறையிடுங்கள். நீங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கி நான் பலவிதமான இது வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பெந்தகோஸ்துன்னு ஒன்று இருக்குது, ஆர்சின்னு ஒன்று இருக்குது, சிஎஸ்ஐன்னு இருக்குது. இப்படி அவங்கவுங்க ஜாதிக்கு ஒன்று வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஜாதியை தூக்கி குப்பையில் போடுங்க. உங்களுடைய நம்பிக்கை என்பது இயேசு மட்டும்தாங்க. அந்த நம்பிக்கையோடு இருக்கிறவங்க வாழ்க்கையில் துன்பப்பட்டதே கிடையாதுங்க. மனிதன் குழந்தையாக பிறந்து அவன் கடைசி காலத்தில் இறக்கும் வரை நடுவில் பார்த்திங்கன்னா அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் மனநிலை மாறியே வரும். முழுமையாக இறைவனை சென்றடையக்கூடிய வயது 60 வயது கடந்து தான். அதுக்கு முன்னாடி அந்த நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறையை தீர்மானிப்பது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவரவர்கள் ஏற்றுக்கொண்ட மதத்துக்கு பொருந்தும். நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவின் ஜெபத்தினால் நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். ஜெபம் ஒன்றே உங்களுக்கு தீர்வு, அது இயேசுவே கூறியிருக்கிறார். மற்றவர்களுக்கு நீங்கள் அவர் இன்னும் ஒரு படி மேலே ஏறி என்ன சொல்லியிருக்கார் தெரியுங்களா? நீங்கள் உணவு அருந்துவதற்கு முன்பு உங்களை சுற்றி இருப்பவர்கள் உணவருந்தினார்களா என்பதை ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போதே பக்கத்து வீட்டுக்காரு தெரிஞ்சவங்க அந்த வீதியில் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா விசாரிக்கிறீங்களே, நான் தம்பி நல்லா வேலை செய்கிறீங்களா, எங்கே வேலை செய்கிறீங்க, நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். வேலை செய்கிறேன்னு சொன்னால் நல்லதுப்பா, கடவுளை பிரார்த்தனை செய், அந்த வேலையை விடாத செய், அந்த வேலையை காப்பாற்றிக்கப்பா அப்படின்னு சொல்லணும். வேலை இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சியை எடுக்கணும். இதுதான் இயேசு சொல்கிறார். நீ மற்றும் எல்லா விதத்திலும் சுகபோகமாக இருப்பது ஏற்புடையதல்ல. உன்னை போல மற்றவர்களும் உணவருந்த வேண்டும், உடை உடுத்த வேண்டும், இந்த சமூகத்தில் மனிதனாக வாழ வேண்டும். ஆகவே நீ என்னை நோக்கி எதை கேட்கிறாயோ அதை உன் அருகாமையில் இருப்பவர்களுக்கும், உன் சுற்றத்தாருக்கும், உன் உறவினர்களுக்கும், உனது நண்பர்களுக்கும், இந்த மனித சமூகத்திற்கு பொதுவாக நீ செய்ய வேண்டிய கடமை இருக்குது. நான் கொடுப்பது உனக்கு என்றால் நீ பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதுவே சூழ்ச்சி முறையில் உனக்கு மீண்டும் மீண்டும் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். நீ மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவி அது உனக்கே திரும்ப வந்து சேரும். அது ஒரு சூழ்ச்சி முறை. இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா போகுதுன்னா அது அடுத்து அந்த 10 ரூபா உங்கள்கிட்ட வந்துடும். இதை மிக அற்புதமாக இயேசு பதிவு செய்கிறார். எத்தனையோ இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.